पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, தமிழிலே பஞ்சகாவியங்கள் என்று சொல்வார்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை, ஜீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இதில் இந்த மகாகாவியங்கள் தமிழில் 5 ஐம்பெருங்காப்பியங்கள் என்று பட்டியலிடப்படுகின்றன. அதேபோல் சமஸ்கிருதத்திலே ஐம்பெருங்காப்பியங்கள் என்று ரகுவம்சம், குமார சம்பவம், நைஷதம், அதே மாதிரி கிராத்தார்ஜுனியம், சிசுபாலவதம் என்று 5 காப்பியங்கள் லிஸ்டுப்படப்படுகின்றன. அதில் கிராத்தார்ஜுனியம் என்ற காப்பியத்தை எழுதியவர் பாரவி என்கிறவர், அந்தண வீட்டு கவி, அந்தண வீட்டிலே வந்தவர். அவன் அப்பாவும் பண்டிதர், பாரவியும் பண்டிதர். அப்பா வயசானவர், பாரவி இளைஞர் தான். பாரவியின் கவிதையை மக்கள் போற்றினார்கள். எவ்வளோ அழகாக பாடுறான் பாரவி. அவர் சொல்வார், இந்த பாடுறான் தண்டம். பப்ளிக்கில் பல பேர் பாரவியை தலையிலே தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள். அவருடைய அப்பா ஏதாவது குறை சொல்லி இழுக்குப்படுத்திகிட்டே இருப்பார். பாரவிக்கு எப்படி இருக்கும்? பெத்தாப்பனுக்கே நம்ம கண்டா பொறாமையா. நம்ம பாராட்ட மாட்டேங்கிறான் வாயை விட்டு ஒரு வார்த்தை. பெத்தாப்பன் சந்தோஷப்படாமல் பாராட்ட மறுக்கிறானேன்னு அவனுக்கு உள்ளுக்குள்ள அழுத்தம் வந்துடும். ரொம்ப ரொம்ப அழுத்தம் ஏறி இனிமேல் இந்த அப்பா இருக்கணும் இல்லை நான் இருக்கணுங்கிற எண்ணம் வந்துடும். இந்த அப்பன் இருக்கணும் இல்லை நான் இருக்கணும், என்ன செய்யலாம்? அதுக்கு அப்பாவை கொலை, பெற்ற தகப்பனாரை கொலை செய்த பாசமிக்கு பிள்ளை அப்படின்னு பேப்பரில் நியூஸ் வரும். அது எப்படி வந்தால் என்ன கொல்லும். ஏன்னா அந்த அழுத்தம் தாங்கலை. ஒரு படைப்பு கவிஞனுக்கு அவன் நன்றாக எழுதியிருக்கச்சே அதை குறை சொல்லிட்டே இருந்தாங்கன்னா அந்த அழுத்தம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அந்த அழுத்தம் நாங்கள்லாம் கூட கஷ்டப்பட்டுருக்கோம். யாரெல்லாம் நம் உறவினர்கள் கவிதை நம்மை பாராட்ட வேண்டுமோ அவர்களே அதை இகழ்ந்து பேசினால் வருத்தமாக தான் இருக்கும். ஆனால் அவர்கள் எல்லாம் என்ன சொல்வார்கள் தெரியுமா? இன்னும் நீ இம்ப்ரூவ் ஆகிறதுக்காக சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் எதிராளிக்கு அது எப்படிப்பட்ட அழுத்தத்தை கொடுக்கும் என்று அவர்களுக்கு இந்த கதையை பார்த்தா தெரியும். பாரவிக்கு பெரும் அழுத்தத்தை கொடுத்து கொண்டே இருந்தார் ஒரு தகப்பனார். ஒரு நாள் பொறுத்தது போதும் பொங்கி எழுதி தீர்மானிச்சிட்டான் பாரவி. இவர் அப்பாவை கொண்டு வேண்டியது. அதற்காக என்ன பண்ணால், அப்பாவும் அம்மாவும் படுக்கிற படுக்கையறை, அந்த காலத்து ஓட்டு வீடு, காலையில் ஓட்டை செவ்வை செய்வதாக சொல்லிக்கொண்டு ஏறி இந்த பிள்ளையாண்டான். அந்த ஓட்டின் மேலே எங்கள் அப்பா படுத்துப்பார் கீழே தரையில் கட்டிடல, அவருடைய மார்பு எங்கே வருமோ அதுக்கு நேர ஒரு 20 ஓட்டை பிரிச்சுட்டான். ஓப்பன் ஸ்பேஸ்.
ஏன் பிரித்தான், திட்டம் இப்படி தீட்டிருக்கான். அப்பா அங்கே படுத்திருப்பார், நான் வர வேண்டும். இந்த ஓட்டு சந்தினால சந்து வழியாக இந்த பாறாங்கல்ல டொப்னு தள்ளணும். கல் விழுந்து மாண்டு போட்டான் மனுஷன். நெஞ்செழுத்த நம்ம பொறாமை பிடிச்சவன் அப்படி தோணி போயிடுச்சு. தன்னுடைய பெற்ற தகப்பனை தனக்கு காயத்ரி மந்திர உபதேசம் பண்ணின ஆச்சாரியனை அவரையே கொல்ல வேண்டும் என்று தீர்மானித்து விட்டார் கவிஞர் பாரவி. அதுக்கேற்றபடி ஏற்பாடு பண்ணியாச்சு. என்னது, 4-5 ஓடெல்லாம் எடுத்து வச்சு ஒரு நல்ல பெரிய பாறாங்கல் ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு. ஆனால் மார்பிலே விழுந்தா நிச்சயம் அவன் கிழமை மாண்டுவான் படால். அப்படின்ற பாறாங்கலையும் எடுத்து வச்சுட்டு வந்துட்டான் ஓட்டுக்கு பக்கத்தில். ஆயிடுத்து. ராத்திரி கொலை செய்யக்கூடிய ஓட்டு கல்ல கீழே போடணுமே ஓட்டு வழியாக. அதற்காக பாவலர் பாரவி மெல்ல சத்தம் இல்லாமல் பதுங்கி அந்த ஓட்டுக்கூரைக்கு பக்கத்தில் வந்துட்டார். எந்த இடத்துல பள்ளம் இருக்கோ அந்த இடத்துக்கு. அப்போது அம்மா ஏதோ பாரவின்னு சொன்னாது காலை விழுந்து. நம்ம பற்றி என்ன சொல்கிறாங்க அம்மா அப்படின்னு ஒரு நிமிடம் தயங்கி நின்னான். அம்மா சொன்னா, உங்களுக்கு நன்னா இருக்காது, ஊர் உலகமெல்லாம் மெச்சது நம்ம பையனை. பாரவியினுடைய கவிதை ஆழமான கருத்தாழம் மிகுந்த கவிதைங்கிறார். பாரவேக அர்த்த கௌரவம் என்று பரவுகிறார்கள். அப்பேற்பட்ட நம்ம பிள்ளை கரிச்சு கொட்டுறீங்களே. நானும் பார்க்குறேன், அவன் கன்னி போகிறான். இவரை தகப்பனார் ஏன் இப்படி செய்கிறீங்க என்று பாரவியின் தாய் தகப்பனாரை கேட்டார். அப்பொழுது இதுக்கு இந்த கதை என்ன சொல்கிறது பதில், கடைசியாக வார்த்தையாக அதை சொல்லிட்டு சாகட்டும் அப்படின்னு பாறாங்கல் பக்கத்தில் நின்று பாரவி கேட்கிறான். தகப்பனார் என்ன பதில் சொல்ல போகிறார்? அவர் சொன்னார், எனக்கு தெரியாதா, பாரவியோடு நல்ல உயர்ந்த கவிஞன் கிடையாது. அவனை பெற்றதுக்கு நான் உள்ளூர பெருமை தான் படுறேன். பின்னே இப்படி கழிச்சு கொட்டுறீங்க. இல்லை, யாரானு ஒருத்தராவது கிரிட்டிசைஸ் பண்ணாலன்றி அவனுக்கு கர்வம் வந்துடும். கர்வம் வந்து செருக்கு வந்து அவன் அழிஞ்சு போயிடுவான். அவனுக்கு செருக்கு வரக்கூடாதுன்னு அவனை பாராட்ட வேண்டும் என்ற ஆசையை உள்ளே வைத்து அழுத்தி கொண்டு நான் மேலே நாடகம் போடுறேன். இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவான், இன்னும் பெர்ஃபெக்ட் ஆகிடுவான் என்பது என்னுடைய கருத்து. அந்த ஆசையினாலே செய்கிறேன். ஆனால் பாரதி மாதிரி ஒருத்தன் வரமாட்டாண்டி, அவனை பெத்தெடுத்த உனக்கு சந்தோஷம். அப்பா தன் தாயாரை பாராட்டுறதை கேட்டான். கேட்ட உடனே, அடப்பாவி, இந்த அப்பாவியாக கூட தீர்மானித்தேன் அப்படின்னா மெல்ல இறங்கி கீழே வந்துட்டான். இரவு மட்டும் இறைவனுக்கு நன்றி செலுத்தினான். திருவேங்கடமுடையானே, ஒரு பாவச்செயலிருந்து என்னை காப்பாற்றினாய். நான் ஒரு பாவச்செயல் செய்யாமல் தடுத்தாய். உன்னுடைய கருணைக்கு என் நன்றி என்று திருவேங்கடமுடையானை தியானம் பண்ணி கொண்டே படுத்தான் பாரதி. விடிந்தவரை தகப்பனார்கிட்ட போனான். காலில் விழுந்து நமஸ்கரித்தான். என்னடா காலங்காலத்தில் நமஸ்காரம் கேட்டார் பாரவியின் தகப்பனார். இல்லைப்பா, நேற்று உன்னை கொல்ல எதிர்த்தேன். நீ என்னை இவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணுற ஒரு விமர்சனம் தாங்க முடியல. எல்லாரையும் நான் பாராட்டுறா, நீ மட்டும் விமர்சிக்கிறாய். அதுவும் ரொம்ப ரொம்ப மட்டமான வார்த்தைகளை சொல்லி இதுவும் கவிதையான்னு கேட்குறேன். அதனால மனசில் ஒரு அழுத்தம் பிறந்து விட்டது. உன்னை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று தீர்மானித்து சதித்திட்டம் தீட்டி பாறாங்கலுக்கு மாடியில் வச்சுருக்கேன். ஆனால் ஓட்டுக்கு கீழே ஒரு பேச்சு கேட்ட உடனே அந்த ஓட்டை பிரித்த ஓட்டுக்கிட்ட அப்படியே விட்டுவிட்டு பாறாங்கலையும் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். என்னை மன்னித்தருட வேண்டும் தகப்பா அப்படின்னா. தகப்பனார் பார்த்தார். இப்படி தகப்பனார் அவரை கொல்வதற்காக திட்டம் போட்டே, இது பாவம் இல்லையா? ஆமாப்பா, இன்றைக்கி என்ன பிராயசம் சொல்கிறீங்களோ செய்கிறேன். அவர் சொன்னார், நேரம் உங்கள் மாமியார் வீட்டுக்கு போனார். மாமியார் வீட்டுக்கு போகாமல் பிழைச்சிருக்கேன்னு நினச்சது விடுப்பா, சிறை போகாமல் தப்பிச்சுட்டா, கொண்டு போயிருப்பேன். ஆனால் இப்பொழுது நான் சொல்வது உன் மனைவியின் தாயான மாமியார். நேராக போ, அந்த மாமியார்கிட்ட போய் வீட்டை விட்டுரு. மனைவி எங்கேன்னு கேட்பா. அது வந்தீங்க, நான் மட்டும் வந்திருக்கேன், நான் கொஞ்ச நாள் தங்கிட்டு போகிறேன்னு சொல்லிடும். மாமனார் வீட்டுக்கு மனைவி இல்லாமல் தனியாக மாப்பிள்ளை போனால் என்ன கதி நேரும்? யாராலும் மதிப்பாங்களா? முதல் நாள் உனக்கு சாதம் போட மாப்பிள்ளை வந்திருக்காங்கன்னு அதை சாப்பிடு. அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ஒரு நாள் உனக்கு இடது கையால் உங்கள் மாமியார் உப்பு போடுவாங்க. அன்றைக்கி விடுதலை, பாவம் போயிடும் வந்துட்டு விட்டார். பாரதி பார்த்தான். சரி,
மாமியார் வீட்டுக்கு போகிறான். வாங்க மச்சான், மாப்பிள்ளையை வரவேற்றாங்க. இல்லை மச்சினர்கள்லாம் அவருக்கு பிரமாத விருந்து முதல் நாள். அதை சாப்பிட்டான். சாப்பிட்ட உடனே மெல்ல பெரிய மச்சினன் கேட்டான், எவ்வளோ நாள் தங்குறதா ப்ரோக்ராம் மாப்பிள்ளைன்னா. இல்லை, இங்கே தான் தங்குறதா இருக்கேன். சகோதரி அவங்க கிடக்கிறா கழுத, நான் இங்கே தங்குறேன். விசித்திரமான பிரிவையாக இருக்கான் அப்படின்னு நினச்சாங்க. அதனால் அவனுக்கு 2வது நாள் பெரிய தலைவாழையெல்லாம் இல்லை, சருகு போட்டாங்க சாப்பாடு. தயிர் சாதம் சாப்பிடுங்க மாப்பிள்ளை அப்படின்னு போட்டாங்க. நேற்று போட்ட விருந்து கிடையாது, மருந்தும் விருந்தும் 3 நாள். மாமனார் வீட்டில் மனைவியும் இல்லாமல் வந்தால் யார் விருந்து போடுவான்? ஆனால் பாரதி அசரலை, சாப்பிட்டான். அதன் பிறகு சும்மா தானே உட்காண்ட்ருக்க மாப்பிள்ளை, ஏதாவது வேலை செய்யன்னு சொல்லி தங்கள் வீட்டில் இருந்த மாடு மேய்க்கிற வேலையை அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. மாடு மேய்க்கிறவன் ஃப்ரீயாக போட்டோம், நமக்கு மிச்சம் மாடு மேய்ப்போகிற சம்பளம். அந்த வேலையும் செய்தான். அதன் பிறகு ஒரு நாள் இவன் எல்லாரும் இவன் மாடு மேய்ச்சிட்டு வந்த அப்புறம் இவனுக்காக காத்திருந்து சாப்பிடுவார்கள். ஆனால் மெல்ல மெல்ல ஒருத்தந்து சாப்பிட்டு போயிட்டான். அவர் வரிசையாக சாப்பிட்டுக்கிட்டு விட்டான். இப்படி கொஞ்ச நாள் ஓடிடுச்சு. அதன் பிறகு மாமியார் இவனுக்கு தயிர் விருந்தில் போட நிறுத்தி புளிச்ச ஒரு பாக்கி இருந்த போட ஆரம்பித்தான். வீட்டோடு இருக்கிற மாடு மேய்ப்பிற மாப்பிள்ளைக்கு வேற என்ன போயிட்டான். அதுவும் ஆச்சு. அவன் மட்டும் காத்திருந்து சாதம் பரிமாறினான் மாப்பிள்ளைக்கு. இப்போ அவளுக்கு அழுத்து போச்சு. இதுக்கு வரும்போது வரட்டும் சொல்லி தான் சாப்பிட்டு இப்படியே காலம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. அவன் இவ்வளோ அவமானப்படுத்தியும் அவன் மாப்பிள்ளை நகரலை. ஏன்னா அவனுக்கு சிறை தண்டனை எப்போ? மாமியார் இடது கையால் உப்பு போடணும். அது எப்போ வரும்? அதான் இடது கையால் உப்பு போடுறது. இப்போ புளிச்ச முறைதான பாரதி குத்துறாங்க. பாரதி சாப்பிடுச்சு. மாமியார் சொன்னாங்க, மாப்பிள்ளை எனக்கும் டயர்டாச்சு, நானும் உங்களோடய சாப்பிட்டேன்னு உட்காந்துட்டேன். முதல்ல இவன் வரவுக்காக காத்திருந்து பற்றினியோடு இருக்க மகன்களோடு காத்திருந்து பரிமாறின மாமியார், மகன்கள் கண்ட பிற்பாடு தானும் சாப்பிட்டு இவன் தான் மட்டும் காத்திருந்து இவனுக்கு பரிமாறிய மாமியார் இப்பொழுது இவனோட சாப்பிட உட்காந்துட்டான். அதில் உப்பு சட்டி அங்கே இருக்குது. சாப்பிட்டா 2 பேரும். தயிர் வாயில் வைக்க முடியல, புளிக்கிறது. அம்மா ரொம்ப தயிர் புளிக்கிறதுன்னா அவன் என்ன பண்ணினா, மாமியார் உப்பு சட்டி இப்படி நகர்த்திண்டா. அவள் தானே சாப்பிட்றான். அதனால் வலது கையில் சாப்பிட்டோம், இடது கையால் தூக்கி பாரவி நிலையில் போட்டான். இந்த உப்பு மாப்பிள்ளைலாம் விடுதலை அப்படின்னு ஓடி போயிட்டான். சிறைச்சாலை முடிஞ்சிடுத்து. ஆனால் இந்த சிறிய தண்டனை மட்டும் கொடுத்து அந்த பெரிய பாரவியை காப்பாற்றினான் திருவேங்கடமுடியான். எந்த பாவம் செய்யாமல்? தகப்பனாரை கொள்கிற பாவம் செய்யாமல். இப்படி தன் அடியார்கள் பாவம் செய்யாமல் தடுத்து ஆட்கொண்டு அருள்வதனால் எம்பெருமானுக்கு ரோத்தா என்று பெயர். இதற்கு பின்னணியான ஸ்லோகம் கேளுங்கள். ரோத்தா பரம் துஷ்கிருதிதஸ்வபக்தான் யத்பாரவிஹ்ய குரோர்வதத்ஸஹா ருந்தன்ற ரக்ஷேதி கதேயமஸ்தே ரோத்தேதி நாமஸ்ய விருஷாத்ரிராஜகா. தமிழ். தனதடியாரை தீவினை செய்யாமல் தடுப்பவன் பாரவி பாவலன் தன்னை, தந்தையை கொல்லாதே தடுத்தவனாம் தீவினை செய்யாமல் தடுப்பவனே ரோத்தா எனவே பெயர் பெற்றானே. நாம் தீவினை செய்யாமல் தடுத்தருளி காப்பாற்ற வேண்டும். ரோத்தா திருவேங்கடமுடியான். எங்கே இருடன் கலந்து ஜெபியுங்கள். ரோத்ரே நமஹ. நமோ வெங்கடேசாய. வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद
प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ